AJ Max எடுத்துக்காட்டு 1.23 f of x equal to 2x plus 3 g of x equal to 1 minus 2x h of x equal to 3x அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. f composite g composite h equal to f composite g composite hன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோமா. அதுக்கு அதுலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சுருவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜி காம்போசிட் ஹச் எப்போவுமே நான் இதை செய்யும்போது நம்ம எக்ஸை அடிஷ்னலாக சேர்த்துருவோம். அப்போ ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்னா, இதை எழுதும்போது என்ன ஆகும்னா ஜி ஆஃப் காம்போசிட்டை தூக்கிடுவோம். அப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இல்லை பாருங்க, ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸுங்கிறது யாரு, இங்கே இருக்கு 3x. அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம் 3x. இப்போ ஜி ஆஃப் 3xன்னு இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் தெரியும் 1 மைனஸ் 2xன்னு. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கா, 3x இருக்காங்க. அப்போ இவங்க யாரு, எக்ஸு. அப்போ ஜி ஆஃப் 3xங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் இடத்துல என்ன பண்ண போகிறோம், 3x போட போகிறோம். ஓகே, அப்போ எப்படி எழுதுவோம், 1 மைனஸ் 2 இன்ட்டு 3x என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 2 3s are 6x கிடைச்சிருச்சு. ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி டோட்டலாக கண்டுபிடிப்போம். அப்போ யார், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் போட்டுவோம். இப்போ பாருங்கள், இந்த காம்போசிட்டை தூக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு உள்ளே போயிடும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இது ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸுங்கிறது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுதான் 1 மைனஸ் 6x. அப்படியே அப்ளை பண்ணிடுவோமா, 1 மைனஸ் 6x கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து இவங்க யார், இப்போ இவங்க எக்ஸாக இருப்பாங்க. எக்ஸாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 மைனஸ் 6x போட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுங்க, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 6x ப்ளஸ் 3 என்ன கிடைக்கும், 1 2s are 2 மைனஸ் 6 2s are 12x ப்ளஸ் 3 ஏற்கனவே இருக்காங்க. என்ன கிடைச்சிரும், இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். 5 மைனஸ் 12x இதை ஃபஸ்ட்டாக வச்சுக்குவோம். ஓகே, ஒன் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த சைடு பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை எடுத்துக்கிடுவோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ காம்போசிட்டை எடுத்துருவோம். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிடும் இல்லையா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் யார், 1 மைனஸ் 2x. அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2xை அப்ளை பண்ணிட்டோம். இவங்க இப்போ யாராக இருப்பாங்க, எக்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம், 1 மைனஸ் 2x போடணும். இப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகேயா, இப்போ இதை விரிச்சிருவோமா. விரிக்கும்போது என்ன வரும், 1 2s are 2 அடுத்து மைனஸ் 4x ப்ளஸ் 3 என்ன கிடைச்சிருக்கு, 5 மைனஸ் 4x கிடைக்கும். ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. என்ன செய்ய போகிறோம், எஃப் காம்போசிட் ஃபுல்லாக போடுவோம். ஜி ஆஃப் காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகேயா, இந்த ஹச் ஆஃப் எக்ஸு இப்போ நமக்கு காம்போசிட்டை எடுத்துகிட்டா என்ன வரும், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிரும் இல்லையா. இப்போ ஹச் ஆஃப் எக்ஸு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸுங்கிறது யார், 3x. அப்ளை பண்ணிடலாமா, டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஓகேயா, இப்போ நமக்கு தெரியும் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு நம்மகிட்ட இருக்குது 5 மைனஸ் 4xன்னு. அப்போது அந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 3xை அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x ஈக்குவல் டு என்ன வரும், 5 மைனஸ் 4 3s are 12x. இது செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்கள் 1ம் 2ம் சேமாகவே இருக்கா.
அப்போ therefore எடுத்து எழுதிருங்க. F composite G composite H equal to F composite G composite H. Hence the proof. Okay.